சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் ஏஆர் முருகதாஸுடைய இயக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய மதராசி திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி தியேட்டர்ஸில் வெளியாக இருக்கு. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு. இந்த நிலையில் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் பேசின சிவகார்த்திகேயன் அவர் மேலே வைக்கப்படக்கூடிய சில சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, கோட் திரைப்படத்தில் துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இல்லையா, விஜய் சிவகார்த்திகேயன் 2 பேரும். அந்த சீனை குறிப்பிட்டு விஜய் சார் கூட நடிச்சதுக்கு பிறகு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். சிலர் இவர் குட்டி தளபதி திடீர் தளபதி ஆக பார்க்குறாருலாம் கிண்டல் பண்ணாங்க. அண்ணன் தான், தம்பி தான். அவர் அப்படி நினச்சிருந்தா துப்பாக்கியை என்கிட்ட கொடுத்துருக்க மாட்டார். நானும் அப்படி நினச்சிருந்தா துப்பாக்கியை வாங்கியிருக்க மாட்டேன். நான் எவ்வளவோ இடத்துல இதை பற்றி விளக்கம் சொல்லிட்டேன், யாரும் எதுவும் கேட்குற மாதிரி இல்லை. அதனால தான் இப்போ இந்த இசைவிலிட்டி விழாவை வச்சு இது நான் சொன்னால் கண்டிப்பாக போயிட்டு எல்லாரையும் சேரும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அவருடைய ரசிகர்களை பிடிக்க பார்க்குறேன்னு சொன்னாங்க. ரசிகர்களெல்லாம் அப்படி பிடிக்க முடியாது. ரசிகர்கள் அப்படின்றது கிஃப்ட் மாதிரி. அஜித் சார் மன்றத்தை கலைச்சி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் அவர் பின்னாடி அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. அதே மாதிரி ரஜினி சார், சிம்பு சார், தனுஷ் சார்னு பலருக்கும் ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்களை சம்பாதிக்கணும். அவங்கெல்லாம் ரொம்ப வருஷமாக போராடி தமிழ் சினிமாவில் இருந்து அவ்வளோ ரசிகர்களை சம்பாதிச்சிருக்காங்க. நான் இப்போ தான் என்னுடைய ரசிகர்களை சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். விமர்சனம் எல்லாருக்கும் வரும். ஒரு வருஷம் ஐபிஎல் நல்லா இல்லைன்னு தோனி விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் சிஎஸ்கே கிட்ட 5 கப்பு இருக்குது. நம்ம திருப்திக்கு விமர்சனம் சொன்னால் எடுத்துக்கோங்க, சோஷியல் மீடியாவில் 1000 சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த படக்குழுவில் நான் நேரில் கூப்பிட்டு வாழ்த்துற அளவுக்கு நான் பெரிய ஆள் ஆகிட்டேனா, இப்போவே ரஜினியாக பார்க்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நல்ல விஷயங்களை பார்த்துட்டு பாராட்டணும்னு தோணுச்சு அப்படின்னா அதை பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? நல்லது பண்ணுறதுக்கு நான் என்றைக்குமே யோசிக்கவே மாட்டேன். அதனால் இந்த விமர்சனங்கள்லாம் காதில் வாங்கிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் மேலே வைக்கப்படக்கூடிய சர்ச்சைகளுக்கு மதராசி இசை வெளியீட்டு விழாவில் வச்சு சிவகார்த்திகேயன் ரிப்ளை கொடுத்துருக்காரு.